இன்னைக்கு நம்ம காசுப்பாட்டி அனிமையோட பார்ட் 4 தான் பார்க்க போறோம். நீங்க நேத்துக்கு முன்னாடி உள்ள பார்ட்ஸ பார்க்கலனா, முதல்ல அந்த வீடியோவெல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோட் உங்களுக்கு புரியும். அந்த வீடியோஸோட லிங்க் மேல ஐ பட்டன்ல கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. போன பார்ட்ல என்ன நடந்துச்சு ஞாபகம் இருக்குல்ல? சச்சுக்கு எவர் ஆஃப்டர்ங்கிற சடங்க பண்ணி ஹெவன்லி ஹாஸ்டல் ஸ்கூலுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்ட 9 பேர்ல மயங்கிற பொண்ண இங்க இருக்க சின்ன பசங்களோட ஆவி ரொம்பவே கொடூரமான முறையில சாகடிச்சிருக்கும். ஆனா இந்த விஷயம் எதுவுமே தெரியாத மையோட காதல சகுதரோ ஸ்கூல் முழுக்க அவளை தேடி அலைஞ்சிட்டு இருக்கப்ப வழியில கடந்த சவுத்துல மோதி செஞ்சு போன மையோட டெட் பாடியை வேற யாரோட நினைச்சு அந்த போன்ல நிறைய போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்திருப்பான். அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு போன்ல இருந்த அந்த போட்டோல இருக்கிறது வேற யாரும் இல்ல, தன்னோட காதலி மை தான் தெரிஞ்சதும் அது வர அவ உயிரோட தான் இருப்பா, நம்ம எப்படியாச்சும் ஏதாச்சும் பண்ணி அவளை காப்பாத்தலாம் நம்பிட்டு இருந்தவன் மையோ இறந்து போயிட்டா. இனிமே அவளை நம்மளால திரும்பவும் பார்க்கவே முடியாதுன்னு தெரிஞ்சதும் அந்த அதிர்ச்சியை தாங்கவே முடியாம மனசளவுல முழுசா உடைஞ்சு கிட்டத்தட்ட பைத்தியம் முடிக்கிற நிலைமையா போயிருப்பான். இந்த பாட்டும் கரெக்டா விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. அடுத்து பாத்ரூம் தேடி அலைஞ்சிட்டு இருக்க சத்தோஷியாவும் அவனோட தங்கச்சியாவும் காட்ட அவங்க போற வழியில அந்த சோப்பு கலர் ட்ரெஸ் போட்டுக்க பொண்ணோட ஆவியை பாக்குறாங்க. அட இதுதான் நம்ம சகோதரர் சொன்ன சின்ன பசங்களோட ஆவில ஒண்ணா, ஆனா இத பார்த்தா யாரையும் அடிச்சு காயப்படுத்துற மாதிரி தெரியலையே. ஏமா பாப்பா நீ யாருமா, நீயே இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்க? வழி தெரியாம இங்க வந்து மாட்டிக்கிட்டியா? எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல, நீங்க என்னைய ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாலே வாங்க, நான் உங்களுக்கு இங்க இருந்து தப்பிச்சு போக வழியை காட்டுறேன்னு அண்ணன் தங்கச்சி 2 பேரையும் கூட்டு போய் ஒரு கதவை கட்டி திறக்க சொல்றா. சரி சாப்பு சட்டை போட்டவங்க போய் சொல்ல மாட்டாங்கன்னு இவளை நம்பி அந்த டோரை ஓபன் பண்ணி பார்த்தா உண்மையாவே இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போற வழி இருக்கு. யப்பா ஒரு வழியா எப்படியோ அந்த கரும முடிச்ச இடத்தை விட்டு வெளியே வந்தாச்சு. ஆனா இன்னமும் இங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்க மாதிரி இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்க. அண்ணே இதுக்கு மேல என்னால ஒண்ணுக்கு அடக்கவே முடியாது, சீக்கிரமா ஏதாச்சும் பண்ண யூகா சொல்றா. யூகா அதான் நம்ம அந்த பில்டிங்கை விட்டு வெளியே வந்துட்டோம்ல, இங்க சுத்தி இருக்க ஏதாச்சும் ஒரு மரத்துக்கிட்ட மறைவா போய் முடிக்க வேண்டிய வேலையை முடிச்சிட்டு வா. நான் இங்க இருக்க பக்கத்து பில்டிங்ல போய் நம்ம கூட வந்தவங்க யாராச்சும் உள்ள இருக்காங்களான்னு பாத்துட்டு வரேன், ஏதாச்சும் பிரச்சனைனா சத்தம் போடு, உடனே நான் வந்துறேன்னு சொல்றான். இதனால இந்த பைய உள்ள தனியா போக பயந்துகிட்டு அந்த சாப்பு ட்ரெஸ் போட்டுருக்க கொலகார பையல துணைக்கு கூட்டு போறா. ஆனா பாவம் இவங்க இந்த சாப்பு சொக்காக்காரி எந்த அளவுக்கு ஆபத்தானவனு தெரியாம அவளை கண்ணு மூடி தரமா நம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்ப போற வழியில சத்தோஷி கால்ல ஏதோ ஒன்று தட்டுப்படுற மாதிரி இருக்கு. என்னன்னு பார்த்தா வேற ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட் ஒருத்தனோட ஸ்கூல் டைரி கீழே கிடக்குது. சரின்னு அதை எடுத்து பார்த்தா அந்த டைரிக்கு நடுவுல பேப்பர் பொம்மையோட ஒரு சின்ன துண்டு இருக்கு. அப்பனா இந்த பையலும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சச்சுக்கு எவர் ஆஃப்டர்ங்க சடங்க பண்ணி தான் இங்க வந்து மாட்டிருக்கான் போல. சரி இதுக்கு நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நம்ம யூகா வர வரைக்கும் உள்ள போய் வெயிட் பண்ணலான்னு பக்கத்து பில்டிங்ல போயிடறான். ரைட்டு நல்ல ஒரு மறைவான இடமா பார்த்து சிறுநீர் அபிஷேகம் பண்ணிட வேண்டியதான்னு மரவெளியை தாண்டி அந்த பக்கமா போக ட்ரை பண்ண நம்ம மைவ கொண்ட 2 பேய்களை ஒண்ணு இங்க வந்து அதை திருப்பி கொடு என்னோட திருப்பி கொடுன்னு சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆஹா ஒண்ணுக்கு போலான்னு வந்த இடத்துல ஒரு பேயா, எம்மா பொண்ணு வா இங்க எஸ்கேப் ஆயிலான்னு சைடுல பாக்க கூட வந்து சோப்பு சொக்காவை காணோம். யூகா அந்த பேயை பார்த்து பயத்துல கத்துற சத்தம் கேட்டதும் உடனே வெளியே போய் அவளை காப்பாத்தலான்னு பார்த்தா கதவை திறக்க முடியல. என்னடா இது, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே இது ஓப்பன்ல இருந்துச்சு, அதுக்குள்ள எப்படி தன்னால லாக் ஆச்சுன்னு கன்ஃபியூஷன்ல இருக்க. அந்த சோப்பு ட்ரெஸ் போட்டிருக்க பொண்ணோட ஆவி இங்க வந்து நம்ம சத்தோஷி அடிச்சு மயக்கி வேற இடத்துக்கு இழுத்துட்டு போயிருது. பாவம் அந்த பக்கம் யூகா வேற அண்ணன் கிட்ட இருந்து பிரிஞ்சு தனியாகிட்டதால இந்த பேய் ஸ்கூலுக்குள்ள எங்க போறது என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியாம பயத்துல தனியா நின்று அழுதுகிட்டு இருக்கா. இப்ப ஐயமி யோசிக்கிட்ட வர இவங்க 2 பேரும் நாகோட ஆவி விட்டுட்டு போன அந்த பசங்களை கொண்ட கொலகாரனோட பேரு போட்டிருக்க பொம்மையை வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க. இந்த பொம்மையை பார்க்கவே ஹாலிவுட் படத்துல எல்லாம் வர பொம்மைகளை மாதிரி ரொம்பவே வித்தியாசமா ஒரு மாதிரி பயமா இருக்கு. இது எப்ப வேணா நம்ம கிட்ட பேச ஆரம்பிக்கிறான்னு சொல்லி வாய முடுறதுக்குள்ள அந்த பொம்மை பேச ஸ்டார்ட் பண்ணிடுது. என்னைய மன்னிச்சிருங்க, நான் பண்ணதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு தான், என்னைய மன்னிச்சிருங்க. அந்த பசங்க எல்லாம் ரொம்பவே கொடூரமா செத்து போயிட்டாங்க, அவங்களுக்குலாம் அந்த மாதிரி நடந்திருக்கவே கூடாது. அப்போ நான் என்னோட சுயநினைவிலே இல்ல, அந்த டைம்ல நானும் ரொம்பவே பயந்து போயிருந்தேன், அதனால என்னைய மன்னிச்சிருங்க, நான் பண்ண தப்புக்கெல்லாம் என்னை மன்னிச்சிருங்க. என்னடா இது சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா உண்மையாவே இந்த பொம்மை பேசுது. உடச்சுக்கிட்டு விழுந்த ரூமுக்குள்ள ஒரு குட்டி பையன், அது மேல இந்த சைக்கோ டீச்சர் சாவடிச்ச 4 பசங்கள ஒருத்தன் பேரும் போட்டிருக்கு. இந்த பையனோட ஆவிதான் போன பாட்டுல இவங்க 2 பேரும் போட்டத்துல வந்திருக்கோம். அந்த பையை பிரிச்சு பார்த்தா உள்ள ஒரு மனுஷனோட நாக்கு இருக்கு. என்னடா இது, இதை எதுக்கு தனியா ரகசியமா இவ்வளவு பாதுகாப்பா ஒளிச்சு வச்சிருக்கானுங்கன்னு அதையே பாத்துக்கிட்டு இருக்க. அந்த பேய் மறுபடியும் இங்க வந்துருது. திருப்பி கொடு என்னோட, திருப்பி என்கிட்டயே கொடு, அது எனக்கு சொந்தமானது, அது என்கிட்ட கொடு. டே மெண்டலு கொடு கொடுனா என்னத்தரா கொடுக்கறது, எதை பத்தி கேட்கறேன்னு தெளிவா சொல்றா. பட்டுன்னு அந்த பைலட் ஆபீஸ் செம்ம ஸ்பீடா ஓடி வந்து யோசிக்கிய புடிச்சு கீழே தள்ளி விட்டு அயுமி கழுத்தை புடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சிருது. குடு என்னோட திருப்பி என்கிட்டயே கொடு. இவன் என்னத்தை கேட்கறானே தெரியலையே. சரி அந்த பைக்குல இந்த நாக்க கொடுத்து பாப்போன்னு கஷ்டப்பட்டு பக்கத்துல கிடக்கிற நாக்கு எடுத்து அவன் கிட்ட கொடுக்க இவ்வளவு நேரம் வெறி பிடிச்ச வெங்காயம் இவங்களை போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருந்தவன் டக்குன்னு அமைதியாகி ஆத்மா சாந்தி அடைஞ்சு இந்த சாபம் முடிச்ச ஸ்கூலை விட்டு மேல ஒத்துக்க போயிடுறான். அயுமி அவனோட நாக்க திருப்பி அவன்கிட்டே கொடுத்துட்டதால அந்த பேய் ஆத்மா சாந்தி அடைஞ்சிருச்சு இல்லையா. அப்படின்னா நம்ம இதே மாதிரி மிச்சம் இருக்க 3 பசங்க பேய்களோட நாக்கையும் கண்டுபிடிச்சு அது அவங்க கிட்டே திருப்பி கொடுத்துட்டா அந்த பேய்கள்
ஆத்ம சாந்தி அடைஞ்சு மேலோகத்துக்கு போயிரும். நம்மளோட உண்மையான உலகத்துக்கு போயிரலாம். என்ன நான் சொல்றது சரிதானான்னு கேட்க, ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான். மிச்சம் இருக்க பசங்களோட நாக்கை கண்டுபிடிச்சு அவங்க கிட்டயே கொடுத்தா மட்டும் தான் நம்மால இங்கிருந்து தப்பிக்க முடியும். இதுக்கு அந்த பொம்மை நமக்கு ஹெல்ப் பண்ணும்னு நினைக்கிறேன்னு சொல்றா. அடுத்து கொஞ்ச நேரத்துல அந்த பொம்மையை யூஸ் பண்ணி இவங்க நினைச்ச மாதிரியே பேலன்ஸ் இருக்க 3 பேய்களை 2 பேரோட நாக்க கண்டுபிடிச்சு அத அந்த பேய்ங்க கிட்டே கொடுத்து எல்லாரையும் மேலோகத்துக்கு அனுப்பிடுறாங்க. ஐயோமி உண்மையாவே நீ வேற லெவலு. டக்குன்னு எல்லா நாக்கையும் கண்டுபிடிச்சிட்டியே. இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது சச்சிகோங்கிற பொண்ணோட நாக்கு மட்டும் தான். அதையும் கண்டுபிடிச்சிட்டோம்னா மத்த பேய்ங்கள மாதிரியே இதையும் இங்க இருந்து மேலோகத்துக்கு பேக்கப் பண்ணி அனுப்பிட்டு நாம நம்மளோட உண்மையான உலகத்துக்கு போயிடலாம். அப்புறம் என்ன எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும்னு சொல்ல, இல்ல இந்த இடத்துல நமக்கு கிடைச்ச பழைய நியூஸ் பேப்பர்ல அந்த சைக்கோ டீச்சர் கடத்திட்டு வந்த 4 பசங்கள 3 பேர் இறந்து போயிட்டாங்கன்னோ, இந்த சச்சிகோங்கிற பொண்ணை மட்டும் போலீஸ் வந்தால் சாகடிக்கிறதுக்கு முன்னாடியே காப்பாத்திட்டாங்கன்னு போட்டுருந்துச்சு. அப்படின்னா இவரோட ஆவிய மத்த ஆவிகளை மாதிரி ஈஸியா ஆத்மா சாந்தி அடைய வைக்க முடியாது. அதுக்கு நம்ம வேற வழியை தான் கண்டுபிடிச்சாகணும். இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்க போகுதுன்னு சொல்றா. ஐயூமி என்ன உளறிட்டு இருக்க? அவள அந்த கொலைகார சாகடிக்கிறதுக்கு முன்னாடியே போலீஸ் காப்பாத்திட்டாங்கன்னா சச்சிகோ இப்ப வர உண்மையான உலகத்துல வயசானவனா உயிரோட தான் இருக்கணும். அப்புறம் எப்படி அவ இந்த ஸ்கூலுக்குள்ள மத்த பசங்களோட ஆவி மாதிரியே இன்னமும் குழந்தை உருவத்துல பேய சுத்திக்கிட்டு இருக்கா? நீ கேக்குறது கரெக்ட் தான். நம்ம இப்ப வர 3 ஆவிகள் ஆத்மா சாந்தி அடைய வச்சிருக்கோம். ஆனா இங்க எதுவுமே மாறலையே. இந்த இடத்துல கண்டிப்பா ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஏதோ ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது என்னன்னு கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளால இங்க இருந்து தப்பிக்கவே முடியும். அடுத்த சீன்ல நம்ம யூகாவை காட்ட, பாவம் இந்த பொண்ணு அண்ணனை காணோன்னு தனியா அங்க இங்கேயுமா அலைஞ்சிட்டு இருக்கா. இப்ப இங்க இருக்க ஒரு கிளாஸ் ரூம்ல வந்து டம்மு டும்முன்னு ஒரே சத்தமா கேக்குது. ஒருவேளை நம்ம அண்ணன் தான் உள்ள இருக்கானோன்னு வேகமா அங்க போய் பார்த்தா, மயு சத்து போனதால முழுசா சைக்கோவ மாறின சகுதரோ இங்க உள்ள டெட் பாடி எல்லாம் இரும்பு கம்பியை வச்சு அடிச்சு நாசம் பண்ணி அத போன்ல போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். ஏய் நீ சஸ்தோசியோட தங்கச்சி தானே? தனியா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உங்க அண்ணன் எங்க போனா? அண்ணன் எங்க போனானே எனக்கு தெரியல. திடீர்னு அவன் காணா போயிட்டான். ஐயோ பாவமே. அங்க பாரு பயத்துல உன்னோட உடம்பெல்லாம் எப்படி நடுங்குதுன்னு. சரி என்கிட்ட வா, நம்ம ஒன்னா சேர்ந்து உங்க காணா போன அண்ணனை கண்டுபிடிச்சிடலாம். ஆத்தாடி இவன் என்னடா பேயில விட ரணக்குடூரமா இருக்கான். இவன் கிட்ட மாட்டினா அவ்வளவுதான், நம்ம ஜோலி முடிஞ்சு போகும்னு இங்க எஸ்கேப் ஆகி ஓடி வந்து மறைவான இடமா பார்த்து ஒளிஞ்சுக்கிறா. டேய் என் கூட பிறந்தவனே எங்கதடா இருக்க? சீக்கிரமா வந்து என்னை காப்பாத்துறான்னு புலம்பிக்கிட்டு இருக்க. ஏய் பாப்பா யாருமா நீயே? இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டு இருக்கப்பா கண்ணாமூச்சில் ஆடிக்கிட்டு இருக்கானே. இந்த ஸ்கூலுக்குள்ள வந்து இவங்கள மாதிரியே சிக்கிக்கிட்ட வேற ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஒருத்தன் யூகா கிட்ட கேக்குறான். நான் என் அண்ணன் கூட தான் இங்க வந்தேன், என்னாச்சுன்னா தெரியல, திடீர்னு அவனை காணோம், அதனால எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியாம பயத்துல இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன்னு சொல்றா. ஓ அப்படியா? நான் கூட என் தங்கச்சியை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். சரிவா நம்ம ஒன்னா சேர்ந்து உன்னோட அண்ணனையும் என்னோட தங்கச்சியும் தெரியலான்னு யூகாவை கூட்டு போறான். ஏன் பாப்பா நீயும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சச்சிகோ எவர் ஆஃப்டர்ங்கிற சடங்கு அப்படி தான் இங்க வந்து மாட்டிக்கிட்டியா? நான் எப்படி எதனால இங்க வந்து மாட்டிக்கிட்டேன்னு எனக்கே தெரியல. ஏய் யூகா நீ இங்கே தான் இருக்கியா? நான் உன்னத்தான் ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன். சரி சீக்கிரமா என்கிட்ட வா. யாருமா இவன்? இவனை முன்னாடியே உனக்கு தெரியுமான்னு கேட்க, ப்ளீஸ் எப்படியாச்சும் நீ இந்த ஆளுக்கிட்ட இருந்து காப்பாத்துங்க, அவரை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றா. ஓ இவனுக்கு பயந்துதான் நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தியா? சரி நீ ஒண்ணு கவலைப்படாத, இவனை நான் பாத்துக்கிறேன். டே யாரா நீயே? எதுக்கு தேவையில்லாம இந்த பிரச்சனையில மூக்கு நுழைக்கிற? மரியாதையா அவளை விட்டுட்டு இங்க இருந்து போயிரு. இல்ல நீயும் என் போன்ல இருக்க டெட் பாடிஸோட போட்டோல ஒன்னா மாறிடுவனே. அவனை அடிக்க வேகமா முன்னாடி போக சட்டுன்னு அந்த பையன் மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து சகோதராவை கழுத்திலே பயங்கரமா குத்தி கிழிச்சிடறான். இதனால இவ்வளவு நேரம் கொலவெறி பிடிச்சி அலைஞ்சுக்கிட்டு இருந்தவன் கீழே விழுந்து அசைய கூட முடியாம கொஞ்சம் கொஞ்சமா துடிக்க செத்துக்கிட்டு இருக்கான். உனக்கு போன்ல டெட் பாடிஸ போட்டோ எடுக்கிறதுனா ரொம்பவே பிடிக்கும் போல. சரி இனிமே நீயும் உன்னோட போன்ல ஒரு போட்டோவாவே இரு. இவனுங்க பண்ற சைக்கோ தனத்தை எல்லாம் பார்த்த யூகா, இவன் என்னடா அவனை விட பெரிய சைக்கோவா இருக்கான்னு மிரண்டு போய் நின்னுகிட்டு இருக்க. யூகா உன்னால இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது. நம்ம எல்லாரும் கண்டிப்பா இங்கே சாக தான் போறோம். அதனால உயிரோட இருக்க வர நீயும் நானும் நல்ல அண்ணன் தங்கச்சியா இருக்கலாம். இந்த இடத்துல நிறைய கொடூரமான பேய்ங்கெல்லாம் இருக்கு. நீ அதுங்க கையில மாட்டி சாகிறதுக்கு பதிலா என் கையாலேயே செத்துரு. நம்ம ஐயமையை யோசிக்கும். இந்த இடத்துல இருக்க சாபத்தை தங்களோட பவரால பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்த 4 பேய்கள்ல 3 பேய் ஆத்மா சாந்தி அடைய வச்சு மேலோகத்துக்கு அனுப்பிட்டதால இந்த பேய் ஸ்கூல் கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட சமநிலையை இழந்து பில்டிங்குள்ள அங்கங்க நிலநடுக்கமா வர ஆரம்பிச்சிருது. இதுல ஒரு சைடு ஐயமையை யோசிக்க மாட்டீங்க, இன்னொரு சைடு பாட்டுல இருந்து பாத்ரூம் வாசல்ல உட்கார்ந்திருக்க ஐயமையை மாட்டிக்கிறா. அடியே யூகா இந்த நிலநடுக்கமெல்லாம் என்னைய ஒண்ணும் பண்ணாது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, இங்க இருந்து எந்திரிச்சு வந்ததும் சீக்கிரமா உன் கதையை முடிச்சிடுறேன்னு டெரரா இவ பக்கமா நடந்து வரான். இதனால யூகா பயத்துல ஆள விடுற ஆத்தான்னு இருந்து தப்பிச்சு ஓட திடீர்னு அந்த சச்சிகோவோட ஆவி இங்க வந்து இவளை வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போயிருது. யூகா உன்னால எங்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. நீ எங்க ஓடி விழுந்தாலும் சரி கண்டிப்பா உன்னை தேடி பிடிச்சு என் கையாலேயே கொள்ளுவேன். அதனால இந்த விளையாட்டெல்லாம் நிறுத்திட்டு மரியாதையா நீயாவே என்கிட்ட வந்துரு.
இப்ப திரும்பவும் சத்தோஷிய காட்ட, அவன் மயக்கத்துல இங்க இருந்து பழைய நியூஸ் பேப்பர எடுத்து படிச்சு, இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதா சொன்ன சச்சிகாவோட ஆவி ஒரு ஆபத்தான பேய்ன்னு புரிஞ்சுக்கிறான். ஆஹா! நம்ம தங்கச்சி யூகா வேற அந்த சச்சிகா கூட தானே இருக்கா. உடனே எப்படியாச்சும் அவள காப்பாத்தியே ஆகணும். இல்லன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும்னு இங்க இருந்து கிளம்ப பாக்க, இவன் கண்ணுல இங்க இருக்க ஒரு வித்தியாசமான டைரி சிக்குது. சரின்னு அத எடுத்து படிச்சு பார்த்தா, இவங்க எல்லாம் இங்க வந்து மாட்டிக்க காரணமா இருந்த சச்சிகா எவர் ஆஃப்டர்ங்கிற சடங்க பத்தியும், இங்க இருந்த அந்த சாபத்துல இருந்து எப்படி இவங்களோட உண்மையான உலகத்துக்கு தப்பிச்சு திரும்பி போறதுங்கிறத பத்தியும் டீடைலா எழுதியிருக்கு. இந்த இடத்துல காப்ஸ் பார்ட்டி அனிமியோட பார்ட் 4 முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு? சத்தோஷி இந்த டைரிய படிச்சு தான் கண்டுபிடிச்ச விஷயத்தை இவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி எல்லாரும் இங்க இருந்து காப்பாத்துனானா? சச்சிகா கூட போன யூகாக்கு என்னாச்சு? ஏற்கனவே இவங்க குரூப்ல இருந்து 3 பேர் இறந்து போயிட்டாங்க. பேலன்ஸ் இருக்க 6 பேராச்சும் இந்த இடத்தை விட்டு சேஃபா உயிரோட வெளிய போனாங்களா இல்லையான்னு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். அதனால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள அடுத்த வாரம் அடுத்த வீடியோல மீட் பண்றேன்.